எவ்ரி செட்பேக் நீட்ஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குவாலிஃபைங் பேப்பர் தெரியும்ல, அவ்வளவுதான். பழக்கம் போல போய் டிவி விக்கிற வேலையை பார். எங்க அப்பா சொன்னதை மீறி உன்னை நம்பி ஆட வச்சேன் பாரு. என் புத்தி அவர் செருப்பாலே ஆச்சினோம். எவ்வளவு ஈஸியா என்ன அனுப்பிச்சு ரசிக்கிட்டான் பாத்தியா? நான் என்ன நினைச்சேன்னு சொல்றதுக்கே செத்து தொங்க வேண்டியதா இருக்கு. I don't mean to demean you. ஆனா உன்னால முடியாது. நீ வேலையை விட்டு தப்பு பண்ணிட்ட மாகி. அப்பா இல்ல, வேலையை விட்டுற கூடாது. கௌசி நல்லா விளையாடுவா, போனா ஜெயிச்சிருவான்னு உனக்கு வக்காலத்து வாங்கினவங்களா இன்னைக்கு எங்க? சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்ணுறீங்க? விவசாயின்னா கதிர இருங்க சார், இப்படி எங்க கழுத்து இருக்காதீங்க. போங்க. ராவெல்லாம் தூக்கமே இல்ல. எங்க அப்பா என்ன நம்பல, யாருமே என்ன நம்பல. சொன்னது கேட்கலையா? நீங்க போலாம். நம்ம ஊருக்கு போயிடலாம். நானும் திரும்பி வரலாம் பாக்குறேன். ஆனா நான் திரும்ப வர முடியல. நீ பாஸ் ஆயிடுவேன். உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை நம்பியிருக்காங்க. தப்பாச்சுன்னா அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனா அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். இது உன்னோட போராட்டமா? நம்ம எல்லாரோட போராட்டது. உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில உன்ன அதே வரி ஓடிட்டு தான் இருக்குது. இனி ஜெயிக்கிறது தோக்கறது ஓங்கறது தான் இருக்கு. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி ஒருத்தன் நம்மள ஜெயிச்சிட்டா இங்க மொத்த பேரும் ஜெயிச்ச மாதிரிடா. ஜெயிச்சிருவேல சாமி. ஜெயிச்சிருவேன்ப்பா. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும்.